துன்பத்திலும் ஒரு இன்பம்னு சொல்கிற மாதிரி பல இக்கட்டான மந்தமான சூழ்நிலைகளை பார்த்துட்டு வர்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு சமீப காலமாக ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு வந்தது. இனி வாழ்க்கையில் விட்டதை பிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையோடு உத்வேகத்தோடு செயல்பட்டுட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போது மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையில் நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லேயும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸிலும் பொதுவாகவே மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில் வக்ரகதியில் செயல்பட்டு வருவாங்க. உடன் சூரியனுடைய சேர்க்கை என்பது இருக்குது. வக்ர புதன் மற்றும் சூரியனுடைய இணைப்பு ராசியில் இருக்கிறதுனால பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கொஞ்சம் புதக்கமாக தான் யோசிக்கவே செய்வீங்க. இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிற மாதிரி பின்னோக்கி முன்னேறலாம் அப்படின்னு பல விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க. இதே போல் மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய பழைய விஷயங்களை கிளறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தின் ஒரு ஒட்டுமொத்த கிரக அமைப்புகளே அப்படித்தான் இருக்குது. தவிர ராசிநாதனும் வக்ரகதியிலேயே இருக்கிறதுனால பெரும்பாலான விஷயங்கள் நாரதற்கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் வக்ரகதியில் இருந்தாலும் ஆட்சி நிலையிலிருந்தும் செயல்படுறாங்க. இதனால் எப்பவும் போல் மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்களை உயர்த்துவதற்கு வழி என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. எந்த இடத்திலும் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. நான் பிடிச்ச முயலுக்கும் 3 கால் தான் அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையுமே இருப்பீங்க. அதில் நல்லதுக்கும் பொருந்தும், கெட்டதுக்கும் பொருந்தும். அதனால் மிதுன ராசிக்காரங்க சரியோ தவறோ உங்களுடைய நிலையில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது நல்லது. இப்படியும் அப்படியுமா மாறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் சொதப்பலாயிடும். அதனால் நெட்டையோ கிட்டையோ லாபமோ நஷ்டமோ வரதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்துட்டிங்கன்னா
பெரும்பாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். அதே போல் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் சுக விரும்பிகளாக இருப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்கும். மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு இனம் புரியாத சந்தோஷங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி உள்ளுக்குள்ளே நீங்களே சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதே போல் முயற்சி திருவினை ஆக்குங்கிற விஷயத்தை இந்த மாதம் முழுசாக புரிஞ்சுப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீராப்போடு செயல்படக்கூடிய மாதமாக இது இருக்குது. அதனால் புதிய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஊக்கம் குறையாமல் செயல்பட்டு வருவீங்க. பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கும். குறிப்பாக மிதுன ராசிக்காரங்க பேச்சுக்கு பேர் போனவங்க தான். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லேயும் மிதுன ராசிக்காரங்க வழக்கத்துக்கு மாற சற்று அதிகமாக பேசக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுடைய வாய் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. சொன்ன சொல்லை காப்பாற்றணுங்கிறதுல தீவிரமாக இருப்பீங்க. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாகத்தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதியான சூழ்நிலை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளுமே ஒரு சரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லாருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், வாழ்க்கை துணை அப்படின்னு எல்லாத்தினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ராசிநாதன் வக்கரகதியில் சூரியனோடு செயல்படுறதுனால கொஞ்சம் ஏறுக்கு மாறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அதனால் எதாவது கிளியராக கேட்டு செயல்படுங்க. சில விஷயங்கள் அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி போகலாம். அதனால் குடும்ப உறவுகளுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் நல்லா தெளிவாக கேட்டுட்டு செயல்படுங்க. அதெல்லாம் சின்ன சின்ன சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கலாம். மற்றபடி குடும்ப உறவுகளுக்குள்ள பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. பட் தனிப்பட்ட முறையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய மனசுக்குள்ளே சில சலசலப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத மாதிரி இந்த திருமண விஷயங்களையும் புத்திரபாக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க. தேவையில்லாத அலைச்சல், மனசங்கடங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற குழந்தைகளுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண அமைப்புகள், கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமாக இருக்கும். பட் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் மிதுன ராசிக்காரன் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே போல் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இந்த விஷயங்கள் பெரும்பாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி தான் செயல்படும். முன்ன போனால் கடிக்குது, பின்ன போனால் உதைக்குதுங்கிறக்காக தான். அதனால் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், வெளி விஷயங்கள், காரியங்கள் எல்லாத்துலேயுமே மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் பட்டும்படாமலும் இருக்கிறது நல்லது. யார் எதை சொன்னாலும் பெருசாக காதில் வாங்கிக்காதீங்க. எதையுமே ரொம்ப பர்சனலாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சிக்கலாக இருக்கும். ஏன்னா ராசியின் அமைப்பின்படி மிதுன ராசிக்கு இந்த பேச்சாற்றல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுடைய வாய் சும்மா இருக்காதுன்னு முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த உறவினர்கள், நண்பர்கள் வகையெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை பேசி சங்கடம் ஏற்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் அமைதியாக எதாக இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இந்த நண்பர்கள், உறவினர்கள் வகையிலலாம் தேவையில்லாத அலைச்சல்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான வகையில் இருக்குது. மாணவர்கள் சிறப்பாகவே செயல்பட்டு வருவாங்க. பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏதாவது ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஒரு சாதகமான நிலைகளாக உங்களுக்கு வந்து சேரும். ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த படிப்பு விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பு என்பது குறைய ஆரம்பிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மற்றபடி கல்வி வித்தைக்கான விஷயங்கள் இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். மற்றவங்க தேவையிருந்து செயல்பட்டு வருவீங்க. நிறைய தடைபட்டு வந்த காரியங்கள் இனி துரிதமாக நடைபெற ஆரம்பிக்கும். பல விஷயங்கள் கிடப்பிலே போட்டிருப்பீங்க, அல்லது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பீங்க. இல்லை தானாகவே ஏதாவது ஒரு தடைகளாகவே போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள்லாம் நீ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழிகளை அதுவே காட்டும். ஸோ சரியான விஷயங்களை பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாத அமைப்பு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால் சரியான விஷயங்களை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷனையும் ஏற்படுத்தும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் இருக்கவே செய்யும். நிதானமாக செயல்படுறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வரவுகள் உண்டு, வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கவே செய்யும். அதனால் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. குறிப்பாக இந்த அடிக்கடி வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுனாலே நிறைய செலவுகள் ஏற்படலாம். மிதுன ராசிக்காரங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ ஓராளம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா விஷயங்களையுமே தனிப்பட்ட முறையில் சிறப்பாகவே செயல்பட்டு வருவீங்க. விஷயங்கள், காரியங்கள் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போங்க. நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.